வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஏர்லிசை ஸ்வரங்களின் யாழிசை நாயகன் யாழரசன் இணைய வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் சத்குணநாதன் விதுஷன், வாசிப்பவர் ஜெகமோகன் தருண். பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம், சாரதிகளுக்கு அவசர அறிவுறுத்தல். 650க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயம். தொடரும் மழையினால் அதிகரிக்கும் நோய், இலங்கை மக்களுக்கு அபாய எச்சரிக்கை. பிறந்த நாளில் பறிபோன ஜுவதியின் உயிர், மோதி தள்ளிய ராணுவ வாகனம், யாழில் துயரம். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் பொது தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையைச் சேர்ந்த ISIS பயங்கரவாதிகள் 4 இந்தியாவில் கைது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் விபத்தில் மரணம், உலக நாடுகள் இரங்கல். ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு, ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம். இனி விரிவான செய்திகள். வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம் வழங்கப்பட உள்ளது. நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் வடமாகாண கல்வி அமைச்சினால் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிறந்த நாளில் ராணுவ வாகனம் மோதி ஜுவதி ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இன்று உயிரிழந்துள்ளார். வாதரவத்தையைச் சேர்ந்த சுதாகரன் சாருஜா என்ற 23 வயதான ஜுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புத்தூர் கனகம்புலியடி வீதியில் வீரவாணி சந்தையில் துவிச்சக்கர வண்டியில் குறித்த ஜுவதி சென்ற போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த ஜுவதி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். ஜுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பாக ராணுவத்தினரிடம் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தின் சிற்றுண்டி சாலையில் வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் புகார் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது. கடந்த 10ஆம் தேதி நடந்த நாடாளுமன்ற குழு கூட்டத்திலேயே இப்புகாரை தெரிவித்தனர். மேலும் கட்டணம் வசூலிக்கப்படும் தொகைக்கு அல்லது போதுமான அளவு உணவை உண்ணக்கூடிய வகையில் வழங்கவும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிற்றுண்டி சாலையில் சிறிது காலமாக உணவு உண்பதை தவிர்த்து வருவதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல்களை பகிஷ்கரிப்பதனால் நாங்கள் எதனையும் சாதித்துவிட முடியாது எனவும் வாக்களிப்பினூடாக சிறுபான்மையினர் தமது உரிமையினை வலியுறுத்த வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் பத்மநாபா மன்றத்தின் தலைவருமான இரா துரைரட்னம் தெரிவித்தார். மட்டு ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுப்பது அவர்களது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் ஜனநாயக உரிமை என்பது எந்தளவிற்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் பலத்தை பாதுகாக்கும் என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றது. அதேவேளை தமிழர்களாகிய எம்மிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பலம் வாக்கு மட்டுமே. எனவே அதனை இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்தும் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேசத்தின் பாலிற்கு முகமாக ஒவ்வொரு தமிழர்களும் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த வேண்டும். அதை விடுத்து தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பது மௌனிக்கப்பட்ட விடயம். பகிஷ்கரிப்பால் எதையும் சாதிக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்தார். மன்னார் நானாட்டான் நகர பகுதிக்குள் எந்த ஒரு மதுபான சாலைக்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்து இன்றைய தினம் மத தலைவர்கள் பொதுமக்கள் இணைந்து நானாட்டான் பிரதேச செயலகத்திற்கு முன்பாக அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். நானாட்டான் விவசாய அமைப்பு பிரதிநிதிகள், மகளிர் அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து நானாட்டான் சுற்றுவட்டத்தில் இருந்து நானாட்டான் பிரதேச செயலகம் வரை கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக வருகை தந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நானாட்டானில் இந்து மற்றும் கத்தோலிக்க பாடசாலைகள் அமைந்துள்ள பகுதியில் மென்மதுபான விற்பனை நிலையம் காணப்படும் அதே நேரம் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் கள்ளு தவறனை காணப்படுவதாகவும் மென் மதுபான சாலையை உடனடியாக நிறுத்தும்படியும், அதே நேரம் நானாட்டான் ஒளிமடு பகுதியில் அமைந்துள்ள கள்ளு தவறனையை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். பதுளை லுணுகல பகுதியில் நீராடச் சென்ற நிலையில் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 பிள்ளைகளின் தாயின் சடலம் கும்புக்க நோயாவில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. லுணுகல ஜனதபுர துபாகிட்டியவத்த பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய வர்ணசூரிய சுமித்ரா தமயந்தி என்ற 2 பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வீட்டிற்கு அருகில் உள்ள கும்புக்க நோயாவில் தாய் நீராட சென்றதாகவும் இதன்போது அவரது 17 வயது மகளும் 12 வயது மகனும் வீட்டில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் அவரது முகம், தலை மற்றும் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல பற்கள்
கால்கள் உடைந்துள்ளதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பெண்ணின் கணவர் நேற்று முதல் வீட்டில் இல்லை எனவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சுற்றுலா விசாவில் 120 பேரை ரஷ்யாவிற்கு அனுப்பிய சந்தேகத்தின் பேரில் தெஹிவலை பிரதேசத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆழ்கடத்தல் மற்றும் கடற்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபர் ரஷ்ய தூதரகத்திற்கு முன்பாக இருந்து சுற்றுலா விசாவில் ரஷ்யா செல்வதற்கு உதவியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். காலி ககவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் அசிட் தாக்குதலுக்கு இலக்காகி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அம்பலாங்குடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோனா பினுவல பிரேமலதா என்று 59 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 4 மணியளவில் இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் சமையலறையில் தேங்காய் துருவிக் கொண்டிருந்த போது இனந்தெரியாத நபர் வீட்டிற்குள் நுழைந்து அசிட் தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அசிட் தாக்குதலுக்கு இலக்கான பெண் அயலவர்கள் மற்றும் உறவினர்களால் முச்சக்கர வண்டியில் பலப்பிட்டி ஆரம்ப வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் பாடசாலை ஒன்றிற்கு உணவு தயாரித்து வழங்குபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பொது தேர்தல் நடத்தப்படும் என கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் ஜனாதிபதியிடமே நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் காணப்படுகின்றது. எதிர்வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்படும். அதற்கு முன்னதாக ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்த முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த ISIS பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் 4 பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அகமதாபாத் விமான நிலையத்திற்கு வந்த சந்தேக நபர்களை குஜராத் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர்கள் 4 நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்படும் என அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அவர்கள் எதற்காக விமான நிலையத்திற்கு வந்தனர் என்பது இதுவரை வெளியாகவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் உள்ளிட்ட அவரது தூதுக்குழுவினர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுதாபத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது எக்ஸ் வலைதளத்தில் இலங்கை மக்கள் சார்பில் தனது இரங்கலை வெளியிட்டுள்ளார். அவர்களின் துயர மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவை கேள்வியுற்று இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஈரானிய தூதுவர் கலாநிதி அலிரேசா டெல்கோஷை சந்தித்து இரங்கலை தெரிவித்ததோடு இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றையும் பதிவிட்டுள்ளார். இதேவேளை ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மரணத்திற்கு உலக நாடுகள் தங்கள் இரங்கலை தெரிவித்து வருகின்றது. மேலும் ஈரான் நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக மொக்பர் நியமிக்கப்படுவார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடகத்தே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மகாநாயக்க தேரர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். கூரகல ரஜமகா விகாரை தொடர்பில் 2016ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கு இடையில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக தெரிவித்து ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நாட்டில் உள்ள சிங்கள பௌத்த மக்களுக்காக ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியிருந்ததாகவும் இனவாத குழுக்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவிற்கு தகவல்களை வழங்கியிருந்ததாகவும் மகாநாயக்க தேரர்கள் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் பரவிய இனவாதத்தை இல்லாது செய்ய அவர் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொழும்பில் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலிமுகத்திடல், கொள்ளுப்பட்டி, பம்பலப்பட்டி, வெள்ளவத்தை, கொம்பனி தெரு, மருதானை, புரகல, ராஜகிரிய, பத்திரமுல்லை, நுகேகொடை, கிளிநம்பனை, பேலியகொட ஆகிய பிரதேசங்களில் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வாகனம் ஓட்டும் போது மிகவும் அவதானமாக இருக்குமாறு சாரதிகளை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி அத்தனுகல் ஓயா, கழுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த நீர்நிலைகளை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் வெள்ளம் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர்.
சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைப்பதில் 650க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வேலைகள் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களில் சுமார் 200 பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உட்கட்டமைப்பை நவீனமயப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. எனவே எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கப்படும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏனைய வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிறைச்சாலை அதிகாரிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை அந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 25,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை கோரி சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. செல்வந்த வர்த்தகரான டெஸ்லா நிறுவனம் மற்றும் எக்ஸ் சமூக வலைதளம் ஆகியவற்றின் உரிமையாளர் எலான் மார்க்ஸ் இந்த ஆண்டு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எலான் மார்க்ஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார். இந்தோனேஷியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எலான் மார்க்ஸை நேற்று சந்தித்து கலந்துரையாடி இருந்தார். இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி எலன் மார்க்ஸிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை எலான் மார்க்ஸ் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஸ்டார்லிங் செய்மதி இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க எலான் மார்க்ஸ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். வெசாக் மற்றும் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் மதுபான சாலைகளை மூடுவதற்கு இலங்கை கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன்படி வெசாக் மற்றும் பௌர்ணமி தினமான 23 முதல் 24 வரையான திகதிகளில் இந்த மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 21ஆம் மற்றும் 22ஆம் திகதிகளில் மாத்தளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அனுமதி பத்திரம் பெற்ற மதுபான சாலைகளை மூடுவதற்கு இலங்கை கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது.